அடுத்து ஒரு ஐயா வந்தாங்க, அவங்க பேராசிரியர் ஐயா பாஜக இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க காங்கிரஸ் திமுக அப்படியே கொஞ்சம் குழாவிக்கிறியே, முன்னாடியெல்லாம் சண்டை விட்டு தெரியலையாங்க, என்னமோ மறந்துட்ட மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பேராசிரியர் யார் தானே கேட்கிய, நீங்களே பாருங்க. அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. நீங்க தானே சார் சொல்லி கொடுத்தீங்க. நீங்க தான் சொல்லி அதே மாதிரி நான் கேட்கிறேன், திமுக சார், திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் ஆட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சொல்லுங்க. திமுக என்ற கட்சி எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? காங்கிரஸ் தானே. 50களில் திமுக ஆரம்பிக்கிறப்ப காங்கிரஸை எதிர்த்து திமுக ஆரம்பிச்சாங்க. அந்த திமுகவை தான் காங்கிரஸ் 2 தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. மிசாலை தூக்கி பல பேரை தூக்கி உள்ள போட்டாங்க. ஜெயின் கமிஷன் அறிக்கையில் சோனியா காந்தி அம்மா என்ன பிடிவாதம் பண்ணாங்க, திமுக அமைச்சரவையில் இருந்தால் நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லி திமுக கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட்டே குஜராத் கவர்மெண்ட், ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்டை கவுத்தாங்கல்ல. அந்தளவு முரண்பாடு இருந்தது. இப்போ 2 பேரும் கொஞ்சம் குழாவுறாங்க காங்கிரஸ். எல்லாத்தையும் விடுங்க சார், கலைஞரே உயிரோடு இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சியை பற்றி கூடா நட்பு கேடாய முடியும் தானே சொன்னார். 2016 தேர்தல் முடிஞ்சோடனே அது காங்கிரஸுக்கு அவர் கொடுத்த வர்ணனை தானே, கூடா நட்பு கேடாய முடியும்னாரு. இப்போ எப்படி கூடுற நட்பாக வருது? அதனால அரசியலில் சூடாக விமர்சனங்கள் வைப்பதும், ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல சில விஷயங்கள் சொல்றதும்